உங்களுக்கு கார்ப்பரேட் கிளைம் கண்டிப்பா வரக்கூடாதுன்னா கண்டிப்பா இந்த வெப்சைட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கார்ப்பரேட் கிளைம் வரவே வராது. அது என்னன்னு பாத்தீங்களா, குரோம்ல போயிட்டு நீங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு கண்டிப்பா கார்ப்பரேட் கிளைம் வரவே வராது. இப்ப அது எப்படின்னு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வீடியோ போட்டு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நீங்க குரோம் ஓபன் பண்ணிக்கோங்க. இங்க யூடியூப் ஆடியோ லைப்ரரின்னு சர்ச் பண்ணுங்க. இங்க பாருங்க யூடியூப் ஆடியோ லைப்ரரி இருக்கு. இதுல போயிட்டு உங்களுடைய யூடியூப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப ஆடியோ லைப்ரரி வந்துருச்சு. இங்க பாருங்க கிரியேட் இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அப்லோட் வீடியோஸ் இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. செலக்ட் ஃபைல்னு இருக்கு, இது மேல கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பிக்கர் மேல கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், நீங்க எந்த வீடியோ போடுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, டீடைல்ஸ் இருக்கு, வீடியோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, செக்ஸ் இருக்கு, விசிபிலிட்டி இருக்கு. இது எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டீடைல்ஸ் சொல்லிடுறேன். இந்த டீடைல்ஸ்ல என்னன்னா, உங்களுடைய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், வாட் எவர் நீங்க படிச்சு பார்த்துட்டு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்குங்க. இங்க வீடியோ எலிமெண்ட்ஸ்லயும் அப்படிதான். உங்களுக்கு வீடியோ முடிவுல வந்து கார்ட்ஸ் கொடுக்கணுமா இல்ல எண்ட் ஸ்கிரீன் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் செக்ஸ். இந்த செக்ஸ்ல தான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ இருந்துச்சுன்னா இங்க பாருங்க காப்பிரைட் நீங்க இருக்கு, இந்த இடத்துல காமிச்சிடும். நீங்க அதுக்கப்புறம் வீடியோ போட்டா கண்டிப்பா உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வரவே வராது. இந்த மாதிரி தாங்க ப்ராப்பரா வீடியோ வந்து போடணும். இப்படி போட்டா உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, இதனால காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் வராது. சோ நீங்க ப்ராப்பரா குரோம்ல போயிட்டு வீடியோ போடுங்க. நீங்க ஒருவேளை YT ஸ்டுடியோலயும் வீடியோ போட்டுக்கலாம், யூடியூப் ஸ்டுடியோலயும் வீடியோ போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு காப்பிரைட் கிளைம் வந்துச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அங்கேயும் நீங்க போயிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ப்ராப்பரா யூடியூப் எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் கண்டிப்பா மறக்காம பாருங்க. பாய்.